ஹே ஆல் பேசிக் பிரைடல் மெஹந்தி டிசைன் சீரிஸ் டே 3. டே 3 என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பிரைட் வந்து எனக்கு லோட்டஸ் ரொம்பவே பிடிக்கும். ஸோ லோட்டஸ் பேஸ் பண்ணி தான் எனக்கு டிசைன்ஸ் எல்லாம் வேணும், எனக்கு நிறைய லோட்டஸ் இருக்க மாதிரி தான் எனக்கு டிசைன்ஸ் வந்து நீங்கள் ட்ரா பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்களா. ஸோ அவங்களுக்குலாம் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட பிரைடோட ஹேண்டில் நீங்கள் ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா சென்டர் பார்ட்டில் லைட்டாக ஒரு லைன்ஸ் போட்டுக்கோங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு பக்கமே நீங்கள் வந்து லைன்ஸ் போட்டுக்கோங்க. அப்போ உங்களுக்கு சென்டர் பார்ட் வந்து கண்டுபிடிக்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம லோட்டஸ் பேஸ் பண்ணி டிசைன்ஸ் ட்ரா பண்ணுறனால ஸ்டார்ட் அப் டிசைனை நம்ம லோட்டஸாக ட்ரா பண்ணிக்கலாம். லோட்டஸ் எப்படி ட்ரா பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கர்ட் பேக் அண்ட் நெகட்டிவ் ஃபில்லிங் டைப்பில் லோட்டஸ் டிசைன் ட்ரா பண்ணிக்கோங்க. அண்ட் லோட்டஸ் ட்ரா பண்ணி முடிச்சதுமே வந்து ஃபில் பண்ணக்கூடாது. ஏன்னா கீழே நம்ம வந்து கிரிட் டிசைன் ட்ரா பண்ண போகிறோம். ரொம்பவே ஈஸியான ஒரு கிரிட் டிசைன் தான் அண்ட் ரொம்பவே எலகண்ட்டாகவும் இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராஸ் லைன்ஸ்லாம் ட்ரா பண்ணிவிட்டு சின்ன சின்ன ஹம்ஸ்லாம் ட்ரா பண்ணிக்கோங்க. உள்ளே வந்து உங்களுக்கு வைன்ஸ் நல்லா வரும்னா நீங்கள் வைன்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. அப்படின்னா டீர் ட்ராப்ஸ் ட்ரா பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் டாட்ஸ் கூட வச்சுக்கலாம். அதுவும் பார்க்க அழகாக தான் இருக்கும். அண்ட் கிரிட் டிசைன்லாம் ஃபினிஷ் பண்ணதுமே அதுக்கப்புறம் நீங்கள் ஹைலைட் பண்ணுங்கள். அப்போ தான் கிரிட் டிசைனில் வந்து மெஸ் ஆகாமல் இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் ஹம்ஸ் எல்லாம் போடுறப்ப கொஞ்சம் மெஸ் ஆன மாதிரி இருக்கும். அதனால தான் நீங்கள் வந்து லாஸ்ட்டில் ஹைலைட் பண்ண சொல்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சிம்பிளான ஒரு பார்டர் பில்ட் தான். நம்ம வந்து யூ ஷேப், டபிள்யூ ஷேப், வி ஷேப்பில் பார்டர் டிசைன் போடுவோம் இல்லையா. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுன்றக்க அந்த கர்வ் லைன்ஸ்லாம் கொடுத்துட்டு வைன்ஸ் கொடுத்துட்டு அப்படி ஒரு சிம்பிளான ஒரு பார்டர் பில்ட் டிசைன் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஹெவி பார்டர் டிசைன் தான் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். லோட்டஸ் நார்மலாக ட்ரா பண்ணாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுன்றதுக்காக லேயர்ஸ் மாதிரி லோட்டஸ் ட்ரா பண்ணிவிட்டு உள்ளே ஃபில் பண்ணிவிட்டு சைட்லலாம் வந்து ரொம்பவே ஈஸியான ஒரு கிரிட் டிசைன் ட்ரா பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கிரிட் டிசைன் ட்ரா பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்பைரல் ப்ளஸ் ஹம்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ஃபில்லிங் டிசைன்ஸும் நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். ஃபில்லிங் டிசைன்ஸ்லேயே நிறைய ஃபில்லிங் டிசைன்ஸ் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டிசைன்ஸில் ஏதோ ஒரு டிசைன் கூட நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சேம் ஒரு சிம்பிளான பார்டர் டிசைன் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். யூ ஷேப் பார்டர் டிசைனே ட்ரா பண்ணிக்கலாம். நீங்கள் டபிள்யூ ஷேப், பி ஷேப் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சிம்பிளான பார்டர் டிசைன் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கடுத்து நெக்ஸ்ட் என்னென்னு ட்ரா பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மினி லோட்டஸ் அண்ட் கர்வ்ஸ். இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க அந்த கர்வ்ஸ் ஃப்ளவர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் அண்ட் டாட்ஸுக்கு பதிலாக வைன்ஸுக்கெலாம் பதிலாக நம்ம லோட்டஸ் இப்போ நம்ம அதை எடுத்துக்கலாம். ஸோ கர்வ்ஸ்லாம் கொடுத்துட்டு சின்ன சின்னதாக லோட்டஸ் இந்த நான் ட்ரா பண்ணுற மாதிரி கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் அப்படியே ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி லோட்டஸ்லாம் ட்ரா பண்ணிவிட்டு சைட்லலாம் வந்து வைன்ஸுக்கு பதிலாக நம்ம சின்ன சின்னதாக லீவ்ஸு அதை வந்து ஃபில் பண்ண லீவ்ஸ் அண்ட் ஃபில் பண்ணாத லீவ்ஸ் மாதிரி சின்ன சின்னதாக லீவ்ஸ் எல்லாம் கொடுக்குறோம். அண்ட் சென்டரில் அங்கங்கே டாட்ஸ் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான். இதோட ஃபைனல் லுக் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து உள்ளங்கீழே தான் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து சைடில் ஒரு கர்வ் கொடுத்துக்கோங்க. அந்த கர்வ் வந்து நீங்கள் ஃபஸ்ட் லைட்டாக ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டார்க்காக ட்ரா பண்ணிங்க. ஏன்னா மிஸ்டேக்கான அகைன் ரிமூவ் பண்ணிங்க அப்படிங்கிறப்போ அந்த இடம் வந்து ஸ்டெயினில் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து லைட்டாக கொடுத்துட்டு அப்புறம் நீங்கள் டார்க்காக ட்ரா பண்ணிக்கோங்க. அண்ட் உள்ள லோட்டஸ் ட்ரா பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஃபில் பண்ணி விட்டுருங்க. அண்ட் மேலே டபுள் லேயர் ஹம்ஸ் கொடுத்து வைன்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. வைன்ஸ் வராதவங்க ட்ராப்ஸ் கூட நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். அண்ட் ட்ரா பண்ணி முடிச்சுட்டு மேலே கர்வ் லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து இப்போ நம்ம ஃபிங்கர்ஸ்க்கு ட்ரா பண்ணிடலாம். ஏன்னா நீங்கள் இந்த சைட் வந்து டிசைன்ஸ்லாம் ட்ரா பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படிங்கிறப்போ நம்ம ஃபிங்கர்ஸில் கட்டவரில் ட்ரா பண்ணுறப்ப நம்ம ஹேண்டே நமக்கு தெரியாமல் அந்த டிசைன்ஸ் எல்லாம் பட சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம இந்த ஃபிங்கர்ஸ் வந்து ஃபஸ்ட் ட்ரா பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபிங்கரில் மட்டும் ஃபுல்லாகவே நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ் டிசைன் ட்ரா பண்ணிக்கோங்க. அதுவுமே லோட்டஸ் பேஸ் பண்ணி தான். லோட்டஸ் அண்ட் கமா சர்க்கிள் ஃபில்லிங்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கணும், டிசைன்ஸ் தான் அதிகமாக இருக்கணும். மெயின் அதுதான். நெக்ஸ்ட் வந்து கீழே வந்து கிரிட் டிசைன் ரொம்பவே ஈஸியான ஒரு கிரிட் டிசைன் தான். கிராஸ் லைன்ஸ் போட்டு சென்டர் பார்ட்டில் டாட் வைக்கிறீங்க, அவ்வளோதான். அப்புறம் வைன்ஸு, ஹம்ஸு, ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி ட்ரா பண்ணிக்கோங்க. அண்ட் கேப் இருக்க பிளேஸில் நான் வந்து ஸ்பைரல் மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன். நீங்கள் ஸ்பைரல் தான் ட்ரா பண்ணணும்னு இல்லை, நீங்கள் வந்து வேறு ஏதாவது ஹம்ஸு அந்தமாரி ரிலேட்டடாக கூட நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். நமக்கு தேவை அங்கே ஒரு ஃபில்லிங்ஸ். அண்ட் அது ரிலேட்டடாக வந்து சேம் ஃபிங்கர் டிசைனும் ட்ரா பண்ணி ஃபினிஷ் பண்ணிடுங்க. அண்ட் ஃபைனல் லுக் எப்படி இருக்குங்கிறதும் நான் காட்டுறேன், பாருங்கள். அண்ட் ஃபைனல் லுக் பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், எல்லாமே ஃபுல்லாகவே லோட்டஸ் தான். எங்கே பார்த்தாலும் லோட்டஸ் தான் இருக்கும். அண்ட் பேசிக்கான டிசைன்ஸும் கூட ரொம்பவே சீக்கிரமாகவும் நீங்கள் ஃபினிஷ் பண்ணிடலாம் இந்த டிசைன்ஸை. அண்ட் எலகண்ட்டாகவும் இருக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்லியாக யாராவது பட்ஜெட் கேட்பாங்களே, ஸோ அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாராவது லோட்டஸ் பிரியர்கள் இருந்தால் அவங்களுக்குலாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் டிசைன்ஸ் பார்க்குற நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மெஹந்தியான வீடியோஸ் பார்க்க நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.